இந்த மாதிரி மட்டும் நீங்க பாஸ்தா செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிச்சமே வைக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் சூடா இருக்க பாஸ்தாவை அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டர்ல மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அப்பதான் பாஸ்தா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி பிடிக்காம உதிரி உதிரியா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவுல நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து அதையும் ஒரு முறை லைட்டா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 முறை சாட்டே பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ புளிப்பில்லாத கெட்டி தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த கடலை மாவு அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம வறுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் விஸ்க் வச்சு நல்லா க்ரீமியா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா க்ரீமியான டெக்ஸ்டர்ல இருக்கணும். இப்போ ஒரு ஜார்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தன்மை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இல்லை 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி அரைச்ச அதே ஜார்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் வரமிளகாய் பொடி, அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே தயிரில் கலந்து எடுத்து வச்சிருக்க கடலை மாவு மிக்ஸையும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடலை மாவு சேர்க்கும் போது பாஸ்தா நல்லா க்ரீமியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சீஸ் இதுக்கு சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் அகைன் மறுபடியும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த பாஸ்தாவை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை அடியில இருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா படும். இந்த மாதிரி ஈவனா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல கஸ்தூரி மேத்தியோ இல்லைன்னா சீஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் ஒரு மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ஈஸியா 10 நிமிஷத்துல டிக்கா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த ரெசிபியை கண்டிப்பா மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.